அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ டிஆர்பி எக்ஸாம்ஸ் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வார காலகட்டங்கள்ல வந்துருச்சு, சரிங்களா? ஸோ பை த டைம் October 12th வந்து நமக்கு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ஸ்பீடப் பண்ணியிருக்கோம் நான் நம்புறேன். நான் குறிப்பா October 12 எக்ஸாம் ஹால் ஸ்ட்ராட்டஜி நம்ம பரீட்சை எழுத கூட தேர்வு மையத்துல தேர்வு அறையில நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாங்க, வித்தவுட் மச் டிலே வி கேன் ஸ்டார்ட் ஆர் டிஸ்கஷன்ஸ். ஸோ நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இந்த 210 நிமிடங்கள், சரிங்களா? ஸோ 3 hours 30 minutes, இதுதான் நம்மளை அடுத்த வருஷம் இதே நேரத்துல நம்மள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா மாத்த போற அந்த முக்கியமான குரூஷியல் 210 நிமிடங்கள். இந்த 210 நிமிடங்களுக்கு முன்னதாக பரீட்சைக்கு 2 நாள் முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், பரீட்சை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த குரூஷியல் 2 10 minutes, சரிங்களா? இதை எப்படி கையாளணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். எஸ், பரீட்சைக்கு ஒரு 2 3 days பிஃபோரே நீங்க என்ன பண்ணுங்கன்னா நியூட்ரிஷியஸ் மீல் சாப்பிடுங்க, சரிங்களா? ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க. ஆயில் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, சரிங்களா? மேக்சிமம் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நல்ல ஃபைபர் கண்டென்ட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ட்ரௌசினஸ் வர்ற எந்த உணவும், சாப்பிட்டா தூக்கம் வர்ற மாதிரியான எந்த உணவும் நீங்க எடுத்துக்கிடாதீங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இந்த 2 3 days வந்து உங்களுடைய ஃபுட் பேட்டர்ன்ல ஆயில் ஃபுட்ஸை ஒட்டு மொத்தமா தவிர்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நமக்கு இந்த டைஜஷன் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்ததுன்னா நம்மளால நீண்ட நேரம் உட்காந்து படிக்க முடியாது. அதனால ட்ரை டு ஹாவ் அண்ட் நியூட்ரிஷியஸ் மீல். குறிப்பா பரீட்சை எழுதுற அன்னைக்கு ஹெவி ஃபுட்டா எடுத்துக்கிடாதீங்க, சரிங்களா? லைட்டான ஃபுட்டு பட் ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதை இன்னைக்குல இருந்து கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலும் சரிதான். நியூட்ரிஷியஸ் மீல் எடுத்துக்கோங்க, அவாய்ட் ட்ரௌசினஸ். இது ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு ஸ்டாமினா கொடுக்க போறது தான், சரிங்களா? நம்ம அன்னைக்கு அந்த 210 நிமிடங்கள் வந்து உட்காந்து எழுதுறதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும், ஸ்டாமினா வேணும், யோசிக்கிற திறன் வேணும். நம்ம வந்து நிறைய அதில் மென்டல் ஒர்க் கொடுக்க போறோம், மைண்டுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுக்க போறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை இந்த அப்கமிங் டேஸ்ல சாப்பிடுங்க, சரிங்களா? ஒண்ணு. பயாலாஜிக்கல் கிளாக். கிளாக் கேள்விப்பட்டிருக்கோம், பயாலாஜிக்கல் கிளாக். இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளே நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த நேரத்துல தூங்கணும், இந்த நேரத்துல எந்திக்கணும், இந்த நேரத்துல படிக்கணும் அப்படிங்கிறத ரொட்டீன் ஆக்கிக்கோங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நானு லேட் நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருந்து படிக்காதீங்க. ஏன்னா அடுத்த நாள் காலையில தூங்குவோம், நம்ம தூக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்லி. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு பகல் நேரத்துல ஆக்டிவா இருக்க முடியுமோ அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? அது நான் முன்ன பழைய வீடியோலையும் போட்டிருந்தேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பகல் நேரத்துல ஆக்டிவா இருக்கீங்களோ, குறிப்பா நீங்க காலையில அந்த பரீட்சை எழுத கூட இந்த தேர்வு நேரங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி உங்களோட தூக்கத்தை, உங்களுடைய ஃபுட்டு, உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பயாலாஜிக்கல் கிளாக்கை ஃபர்ஸ்ட் ரொட்டீன் ஆக்கிக்கோங்க, சரிங்களா? பலர் லேட் நைட் 2 o'clock 3 o'clock படிக்கிறத என்கிட்ட சொல்லியிருக்கீங்க நீங்க. எஸ், ப்ரிப்பரேஷன்ஸ் ஓகே, பட் பரீட்சை நெருங்க நெருங்க அவ்வளவு நேரம் நீங்க வந்து முடிச்சிருந்து படிக்கணும்லாம் இல்ல. ஒரு 6 மணி நேரம் தூங்கிருங்க. பகல் நேரத்துல தூங்குறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் அன்னைக்கு நம்ம வந்து டயர்ட்னஸா இருக்கக்கூடாது, ரிஸ்கா இருக்கணும். அதனால பயாலாஜிக்கல் கிளாக்கை அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கோங்க. எந்த அளவுக்கு உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த பயாலாஜிக்கல் கிளாக்குக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது, எக்ஸாம் ஹால் வந்து எந்த ஆம்பியன்ஸ்ல இருக்குமோ அதே மாதிரி செட்டப்ல பரீட்சை எழுதி மார்க் எக்ஸாம் எடுக்கும். நம்ம இப்போ ஏசி ரூம்ல இருந்து டெஸ்ட் எடுக்கலாம், சரிங்களா? ஃபேனு கீழ இருந்து நம்ம டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அதே கம்ஃபர்டபிலிட்டி எக்ஸாம் ஹால்ல இருக்குமான்னு தெரியாது, சரிங்களா? பெஞ்ச்ல நமக்கு பேலன்ஸ் இல்லாம ஆடலாம், சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸாம் ஹால்ல நீங்க எப்படி எடுத்து பரீட்சை எழுதுவீங்களோ அதே பேட்டர்னை நீங்க வீட்லயும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ஃபேனுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்து எழுதி பாருங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம இங்க ஃபேன் கீழ இருந்தா பரிச்சு எழுதுவோம், ஏசி ஆன் போட்டு நம்ம மார்க் டெஸ்ட் எடுத்துப்போம். இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்க ஒரு 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 ஏர் ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து எழுதி பாருங்க, சரிங்களா? எக்ஸாம் வென்யூ எக்ஸாம் ஹால் எப்படி இருக்கும் அது, ஏன்னா இங்க கம்ஃபர்டா இருந்துட்டு அங்கே அதே கம்ஃபர்டர் எதிர்பார்க்க முடியாது, சரிங்களா? ஸோ அதனால நீங்க அதை கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸை செட்டப் பண்ணி ஒரு 2 டெஸ்ட் எழுதி பாத்துருங்க, சரிங்களா? ஏன்னா இங்க ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருந்து அங்க அதே கம்ஃபர்ட் வரலன்னா நம்ம எதிர்கொள்ள முடியுமான்னு தெரியாது. அதனால அந்த எக்ஸாம் ஹால் செட்டப்லயே ஒரு 2 டெஸ்ட் எழுதி பாத்துருங்க. இன்னொன்னு செக்லிஸ்ட். இது வந்து பரீட்சைக்கு இப்ப நான் சொன்னது எல்லாமே பரீட்சைக்கு 2 3 நாள் முன்னாடி பண்ண வேண்டியது. ஒரு 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரைக்கும் இதை நீங்க ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணிட்டு அந்த படிக்கிறது எல்லாமே
இந்த டெஸ்ட் எல்லாம் 9ஆம் தேதிக்குள்ள போட்டு முடிச்சிருங்க. செக்லிஸ்ட் வந்து பரீட்சைக்கு போறதுக்கு இப்போ அக்டோபர் 12ஆம் தேதி பரீட்சைன்னா அக்டோபர் 11ஆம் தேதி ஒரு செக்லிஸ்ட் எடுங்க. இந்த செக்லிஸ்ட் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்க ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 2 காப்பி பிரிண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா அதுக்கு ஒரு 1 hour பிஃபோராவே அங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கேட் க்ளோசிங் டைம் வந்து 9:30 அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரஷ்ஷப்பட்டு, அதாவது 9:30க்கு போய் நிக்க கூடாது. ஒரு ½ hour முன்னாடி கூட நம்ம அங்க போய் நிக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் வந்து 10 o'clockல இருந்து 1:30 வரைக்கும் ஃபார் ஆல் கேண்டிடேட். பர்சன் வித் டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு வந்து 4 hours பரீட்சை. ஸோ என்ன பண்ணுங்க, எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 8:30 ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிலருக்கு வீடு கிட்டே எக்ஸாம் சென்டர் இருக்கும், சிலருக்கு ஒரு வேற ஊர்ல போட்டு வந்திருக்கலாம். ஸோ அதனால அன்னைக்கு உங்களுக்கு கேப் கிடைக்காம போகலாம், ஆட்டோ இருக்கான்னு தெரியாது, ஆட்டோ அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு ஆட்டோ டிரான்ஸ்போர்ட் இருக்கான்னு தெரியாது. சரிங்களா? ஓன் வெஹிக்கிள்ல போகலாம். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய மோட்ல இருக்குது. பட் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு ஒரு 1 hour பிஃபோராவே இங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த செக்லிஸ்ட்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 காப்பி ஹால் டிக்கெட் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா பக்கத்துல பிரிண்ட் அவுட் ஷாப் சண்டே வேற பாத்தீங்களா, பிரிண்ட் அவுட் கடை திறந்திருக்குமா என்னெல்லாம் தெரியாது. ஸோ ஒரு நாள் முன்னாடியே நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு எடுத்துட்டு போங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டோ பேன் கார்டோ பாஸ்போர்ட்டோ டிரைவிங் லைசன்ஸோ இதுல ஏதோ ஒண்ணு கம்பல்சரியா வச்சுக்கோங்க. சரிங்களா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க, if any candidate fails to carry above mentioned, the candidate shall not allowed appear for the exam. அப்ப எவ்வளவு முக்கியம் பாத்துங்க. சரிங்களா? ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தப்பே இல்லை, நம்ம பர்ஸ்ல அது பத்திரமா தான் வச்சிருப்போம் ஒரிஜினலு. ஸோ அதனால கம்பல்சரியா ஐடி ப்ரூஃப எடுத்துட்டு போங்க. இது 2வது செக்லிஸ்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 காப்பீஸ் ஆஃப் ஹால் டிக்கெட். சரிங்களா? அடுத்தது எனி ஐடி ப்ரூஃப் அவங்க கொடுத்ததுல, ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ்ல இது 4ல ஏதோ ஒன்று ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாட் டு வேர் அ பெல்ட், எனி டிஜிட்டல் வாட்ச், ஷூஸ் ஹை ஹீல்ஸ் எல்லாம் எடுத்து போக கூடாது, போட்டு போக கூடாது. ஒன்லி செப்பல்ஸ் அண்ட் சாண்டல்ஸ் தான் அலோட் இருக்காங்க. ஸோ சிம்பிள் ட்ரெஸ் வேர் பண்ணுங்க. சரிங்களா? சிம்பிளா ஒரு 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 முடிஞ்ச அளவு நமக்கு அந்த கசகசல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? நமக்கு ரொம்ப ஃப்ரீயா உட்காந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி. சரிங்களா? அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸா எழுதுற மாதிரி நீங்க இது வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தெளிவா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? பிளாக் பால் பாயிண்ட் பென்னா நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ செலோ பட்டர்லி ஃப்ளோ நல்லா இருக்கும், செலோ ஃபைன் கிரிப் நல்லா இருக்கும். ஐம் நாட் ப்ரமோட்டிங், பட் வாட் ஐம் சேயிங் இஸ் இதெல்லாம் கொஞ்சம் இந்த நேரத்துக்குலாம் வாங்கி ஷேட் பண்ணி பழகிக்கோங்க. சரிங்களா? வீட்டில் அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல இந்த பெண்ணை வச்சு ஒரு 2 3 பெண்ணு பிளாக் கலர் பெண்ணை வாங்கி ஷேட் பண்ணி பாருங்க. எது நமக்கு வந்து சூட்டபிளா இருக்கு, எது ஈஸியா இருக்குங்கிறத பாருங்க. சரிங்களா? பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபிள் இருந்ததுன்னா அந்த பென் ஒரு 3 4 பெண்ணாச்சும் வச்சுக்கோங்க. மினிமம் 3 பெண்ணாச்சும் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க் ஃப்ளோ கன்சிஸ்டன்சியா இருக்கணும். சரிங்களா? 2 பென் வச்சுக்கோங்க, பஃபருக்கு ஒரு பென் வச்சுக்கோங்க. சரிங்களா? மினிமம் 2 3 பென்ஸ் வச்சுக்கோங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் பர்டிகுலர்லி டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு இருக்காங்க, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் உள்ளவங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸம்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யாரோ கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு வந்து நமக்கு இது உண்டா கம்பல்சரி தமிழ் கேட்டிங்கன்னா எக்ஸம்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது எழுத வேண்டாம் அவங்க. சரிங்களா? அடுத்தது இப்ப மறுபடியும், சரிங்களா, பரீட்சைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி, ஸோ அந்த 48 hours வீக் சப்ஜெக்டா எடுக்காதீங்க. உங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்னு தோணுதோ அந்த சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணுங்க. சரிங்களா? பரீட்சைக்கு முன்னாடிலாம் வந்து டஃப்பான ஒரு யூனிட் எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்ட்ரக் ஆகாதீங்க. சரிங்களா? கண்டிப்பாக இது ஸ்ட்ரென்த்தான ஒரு சப்ஜெக்டை மட்டுமே ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வீக்கான சப்ஜெக்டை எடுத்துக்கிடாதீங்க. அட்லீஸ்ட் பரீட்சைக்கு ஒரு 3 days முன்னாடி வீக்கான சப்ஜெக்ட் தொட்டுறாதீங்க. எது ஸ்ட்ரென்த்தோ அதை கொஞ்சம் ரீகேப் பண்ணுங்க. சரிங்களா? இது எல்லாமே இன்க்ளூடிங் எக்ஸாம் அன்னைக்கு கூட நீங்க ஏதாவது ஒன்று பஸ்ல போகஸ்ல ஏதாவது படிச்சுட்டு போகணும்னு நினைச்சா கூட ஒரு ஸ்ட்ரென்த்தான சப்ஜெக்ட் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, டாபிக் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி குறிப்பா நான் மறுபடியும் சொல்றேன், டிரான்ஸ்போர்டேஷன்ஸ். சரிங்களா? உங்களுடைய எக்ஸாம் சென்டருக்கு டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் எப்படி இருக்குது, என்ன மோடுல இருக்கு, எவ்வளவு நேரத்துல ரீச் ஆகும் அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. மார்னிங் டைமா வச்சு செக் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க லேட் நைட்ல செக் பண்ண முடியல, கூகுள்ல என்ன பண்ணும், கிட்ட காட்டும், இல்லைன்னா டிராபிக் இல்லாதனால சீக்கிரம் போற மாதிரி காட்டும் சண்டே அன்னைக்கு. சரிங்களா?
சண்டே பாத்துக்கோங்க எப்படி இருக்கும் அந்த வென்யூ அன்னைக்கு. முகூர்த்த நாள் எதுவும் இல்ல, சரிங்களா? அதனால நீங்க வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்கிறத பாத்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் மேண்டேட்ரி. ஏன்னா சிலருக்குலாம் நம்ம அகாடமில சொன்னாங்க, சரிங்களா, 1.5 மணி நேரம் டிராவல், 2 மணி நேரம் டிராவல்லாம் போட்டிருக்காங்க எக்ஸாம் சென்டர்ஸ். அவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னா நீங்க எவ்வளவு ஏர்லியரா கிளம்பணும் அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் தான் நம்ம தெளிவா இருக்க வேண்டியது, சரிங்களா? இந்த ப்ரெஷர் எல்லாம் நம்ம அந்த 10 மினிட்ஸ்ல அஃபெக்டே பண்ணிடக்கூடாது. பஸ்ல அடிச்சு குடிச்சு ஸ்டாண்டிங்ல நின்று போய் வேர்த்து விறுவிறுத்து அங்க போய் நின்னோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த ரிலாக்ஸாவே இருக்காது. பரிச்சு எழுத போறதுக்கு முன்னாடி அந்த மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுடைய டிராவல் பிளானை ப்ரையராகவே டிசைட் பண்ணிக்கோங்க. என்ன மூட்ல டிரான்ஸ்போர்ட் பண்ண போறீங்க, எப்படி இது எடுத்து போறோம், ஓன் டிரான்ஸ்போர்ட்ல போக போறோமா, செல்ஃப் டிரைவ்ல போக போறோமாங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? எக்ஸாம் சென்டர் போயிட்டு அங்க ஃப்ரெண்டை யாராவது பார்த்துட்டீங்க, உங்க கூட அதே அகாடமில படிக்கிற ஃப்ரெண்டையோ உங்க கிளாஸ்மேட்டையோ யாரையோ பார்த்தா தயவு செஞ்சு டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சும்மா ஜென்ரலா பேசிக்கோங்க. நல்லா இருக்கீங்களா, வந்தீங்களா, வச்சீங்களா, படிச்சீங்களா, அப்படியோ நிப்பாட்டிக்கோங்க. அங்க உட்காந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ், நான் வந்து இது அல்ஜிப்ரா, நான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, நான் வந்து பிசிக்ஸ், இது எஜுகேஷன் சைக்கோ மெத்தடு, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணி ஜென்ரலா பெப்டாக் மாதிரி, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியோட விட்டுக்கோங்க. அவாய்ட் டிஸ்கஸ், சரிங்களா? தயவு செஞ்சு போயிட்டு சப்ஜெக்ட் அங்க எக்ஸாம் ஹால்ல தயவு செஞ்சு டிஸ்கஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு மைண்ட் செட்ல வந்திருப்போம், சரிங்களா? நீங்க ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுவீங்க, அவங்க வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு டாபிக் படிச்சிருப்பாங்க, அது நீங்க ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்ககிட்ட சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பேனிக் மூடு வேண்டாம், சரிங்களா? எக்ஸாம் டே அன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த டே தான் உங்களை கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா மாத்த போற டே. அந்த 210 நிமிஷங்கள் தான் உங்களை வந்து போயிட்டு அடுத்த வருஷம் எலெக்ஷன் டியூட்டி பாக்குறது, டிஏ இதெல்லாம் வாங்க வைக்க போறது. அந்த இதான் எஸ்ஆர் ஓபன் பண்றது, கவர்மெண்ட் ஐடி கார்டு போடுறதெல்லாம் அந்த ஒரு 210 நிமிடங்கள் தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹவர்ஸ் விஷயம் பார்த்துக்கோங்க. அவாய்ட் அன்னெசரி பெக்டாக், சரிங்களா? தேவையில்லாததை பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப எசென்ஷியலான விஷயத்த மட்டும் ஹாய் பாய் அதோட நிப்பாட்டிக்கோங்க. நீங்க போய் ரிலாக்ஸா உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க, ரிலாக்ஸா உட்காந்துருங்க, சரிங்களா? எல்லாம் எடுத்து வந்துருக்கோங்கிறத புக்கு எல்லாம் பெரிய பெரிய புக்கெல்லாம் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பேனிக் ஆகாதீங்க, சரிங்களா? அந்த அகாடமி மெட்டீரியல், இந்த அகாடமி மெட்டீரியல், அங்க உள்ள டெஸ்ட் சீரிஸ், கொஸ்டின் பேங்க், அது இது எதையும் மைண்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ இவ்வளவு நாள் படிக்காத அந்த ரெண்டு 2 மணி நேரம் 1 மணி நேரத்துல படிச்சா இது பண்ணிட போறாங்க, சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு எக்ஸாம் வென்யூ போனதுக்கு அப்புறம் சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? இன்னொன்னு, ஹாலுக்குள்ள கொஸ்டின் பேப்பர் கையில வந்துருச்சு. இங்க நீங்க எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்தா ஆன்சர் பண்ணணும்னு கட்டாயம் எல்லாம் கிடையாது. பாருங்க, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா? இப்ப 31st கொஸ்டின் ஈஸியா இருக்கா, அதை ஆன்சர் பண்ணுங்க. 45th கொஸ்டின் ஈஸியா இருக்கா, அதை ஆன்சர் பண்ணுங்க, சரிங்களா? ட்ரை டு அட்டெம்ப்ட் ஈஸியர் கொஸ்டின் ஃபர்ஸ்ட். ஸோ அது உங்களுக்கு ஒரு மொமெண்டம் பில்ட் பண்ணும். ஸோ அது மார்க்கை செக்யூர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க எடுத்த எடுப்புல காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னா நிறைய அப்டக்கல்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ 150 கேள்வி, 150 அப்டக்கல்ஸ், அது உண்மை, சரிங்களா? எக்ஸாம் அன்னைக்கு மைண்ட் செட் எல்லாம் இருக்கும். நம்ம படிச்சுட்டு போன டாபிக் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, ஓவர் திங்க், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவு ஈஸியான கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுத அட்டம் பண்ண பாருங்க, சரிங்களா? அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்பிடென்ட்டை பில்ட் பண்ணி கொடுக்கும். அவாய்ட் ஓவர் திங்கிங், சரிங்களா? நம்ம பண்றது என்ன தெரியுமா? ஈஸியான கொஸ்டினை டஃபா யோசிப்போம், டஃப்பான கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் யோசிப்போம், சரிங்களா? அந்தந்த கொஸ்டினுக்கு எது அளவோ அதை நீங்க யோசிங்க, சரிங்களா? அவாய்ட் ஓவர் திங்கிங், சரிங்களா? ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, ஒரே கொஸ்டின்லயும் ஸ்ட்ரக் ஆயிருக்காதீங்க. அந்த கொஸ்டின் ஏதாவது டஃபா இருக்கிற மாதிரி தெரியுதா, அதை ஸ்கிப் பண்ணிட்டு 4வது 5வது ரவுண்ட்லயே கூட நீங்க ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? 4th 5th ரவுண்ட்ல கூட நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஈஸி கொஸ்டின் எடுத்துட்டு அவாய்ட் ஓவர் திங்கிங், சரிங்களா? ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இந்த கொஸ்டின் இல்லையா, டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போங்க. திருப்பி இன்னொரு ரவுண்ட் வரும்போது அந்த கொஸ்டின் வேற மாதிரி அப்ரோச் பண்ணி பார்க்கலாம், எலிமினேட் பண்ணி இது பண்ண முடியுதான் பார்க்கலாம், இன்டலெக்சுவல் கெஸ் பண்ணி நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறதெல்லாம் பாருங்க, சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி லைட்டர் மேனர்ல எடுத்துக்கிடாதீங்க, சரிங்களா? இது எலிஜிபிள் ஆனாதான் பார்ட் பி வேல்யூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அது ரொம்ப ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டினுக்கு 1 மார்க், அடுத்த 10 கொஸ்டினுக்கு 2 மார்க்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால வாட் ஐ ட்ரை டு சே இஸ், சரிங்களா,
ஸோ இதுதான் மெயின். சரிங்களா? ஸோ 30 கொஸ்டின், இந்த 50 மார்க். இதுல வந்து நீங்க வந்து 40% எடுக்கணும். சரிங்களா? யூ ஹேவ் டு செக்யூர் 40% குவாலிஃபைங் எடுக்கணும். அதனால லைட்டர் மேனர்ல எடுத்துறாதீங்க. இது கவுண்டபிள் கிடையாது. பட் ஆனா இது 40% நீங்க எடுத்தாதான், மினிமம் குவாலிஃபைங் எடுத்தாதான் யுவர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எவாலுவேஷன் இஸ் பார்ட் பி. இதெல்லாம் அப்புறம் தான் இவாலுவேட்டே பண்ணுவாங்க. ஸோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவு 150 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு நோ நெகட்டிவ் மார்க்கிங், நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால மேக்ஸிமம் 150 கொஸ்டின்ஸையும் ஆன்சர் பண்ணிடுங்க. சரிங்களா? நெகட்டிவ் மார்க் இல்லாத ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இன்டலெக்சுவல் கெஸ், எலிமினேஷன் அது இதுன்னு படிச்சு எப்படியாச்சும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜ் எதையா வச்சு 150 கொஸ்டின்ஸையும் ஆன்சர் பண்ணிடுங்க. எந்த கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சரிங்களா? 150க்கு நான் 130 தான் போட்டேன் அப்படிலாம் சொல்லாது. 150க்கு 115 போட்டேன் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிருங்க. எக்ஸாம் ஹால் விட்டு வெளில வரும்போதுல 150 கொஸ்டின்ஸ் நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி வி வில் ப்ரே ஃபார் யூ. நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பாக வி வில் பிகம் அ சக்சஸ்ஃபுல் டீச்சர். ஸோ எப்பவுமே நான் இன் மை ப்ரேயர், இன் ஆர் அகாடமி ப்ரேயர், ஆல் வில் பி தேர். ஸோ வி வில் ப்ரே ஃபார் யூ. ஸோ நல்லபடியா பரிச்சை எழுதி நீங்க டிஆர்பி பாஸ் ஆயிட்டு you can contact and tell us. We'll be the most happiest person next to your family members. So I wish you all the best. ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். எக்ஸாம் ஹால் அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும், எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இன் மை ப்ரேயர் ஆல்வேஸ் ஐ பி இன்க்ளூடிங் யூ ஆல். எவ்ரி ஒன் வில் பி இன்க்ளூடட் இன் மை ப்ரேயர். ஸோ நல்லபடியாக படிச்சு பாஸ் ஆயிருங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் அகாடமி. தேங்க்யூ ஸோ மச்.